மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1264 கோடி ரூபாயில் அமைய உள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அத்துடன் மதுரை, தஞ்சை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவமனைகளுக்கான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். தமிழகத்தின் நீண்டகால கோரிக்கையான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. இதற்காக தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்தார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று பிரதமரை வரவேற்றனர். மண்டேலா நகரில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தபோது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சால்வை அணிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி கூறினார். The Government of India has finally chosen Topur in Madurai district as the location for the AIIMS. I thank the Honorable Prime Minister and the Government of India for choosing Madurai as the location for the AIIMS. அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுகாதாரத்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சுகாதாரத்துறை சார்ந்த திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் மத்திய அரசுக்கு நன்றி கூறிய முதலமைச்சர் பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டுமென கோரிக்கையையும் முன்வைத்தார். Ramanathapuram district has been historically backward and geographically remote with a long coastline. The world-famous Ramaswaram temple attracted tourists across country and world, and it is located in Ramnath district. This district has been selected by Government of India as an aspirational district. I request to sanction a government medical college for this district in the ensuing union budget under centrally sponsored scheme proposal which is opening in Government of India. தொடர்ந்து தோப்பூரில் 1264 கோடி ரூபாயில் அமைய உள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அத்துடன் மதுரை, தஞ்சை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவமனைகளுக்கான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். Time to come. AIIMS Madurai will provide leadership in the field of advanced healthcare, medical education and research in the region. Foundation stone for this prestigious institution is being laid today by Prime Minister Narendra Modi. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கொண்ட மதுரைக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கடந்த 4.5 ஆண்டுகளில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 30 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் 89,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பலனடைவார்கள் என்றும் அவர் உறுதிபட கூறினார். AIIMS at Madurai will be constructed at a cost of more than rupees 1,200 crores. It will benefit the entire population of Tamil Nadu. Friends, the NDA government is giving great priority to the health sector so that everyone is healthy and health care is affordable. 2023ஆம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க வேண்டுமென இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு பாராட்டு கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என உறுதியளித்தார்.